ஜெபம் என்பது பிச்சை எடுக்கிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற நேரம். சொன்னால் பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. இஞ்சி கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மட்டரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான். அருமையானவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பு மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களை கவனியுங்கள். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஜெபம் என்பது கெஞ்சுகிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு நினைப்பூட்டுகிற நேரம். அருமையானவர்களே கவனியுங்கள். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். எங்கே அன்பு கூர்ந்தார்? உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்திலே என்று சொல்லும் பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாருங்க, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல. பாருங்க, எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. சத்தியவேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள். எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இங்கே சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அப்ப அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவிகளையும் அன்பு கூர்ந்தார். எல்லா பாவிகளிடத்திலையும் அவர் அன்பு கூர்ந்தார் என்பதை இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாவிகளிடத்திலே அன்பு கூர்ந்தபடினாலே தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் கடைசி சொட்டு இரத்தத்தையும் பாருங்க பாவியான மனிதர்களுக்கு அவர் சிந்தினார். தம்முடைய சரீரத்தையே அடிக்க கொடுத்தார், தம்முடைய சரீரத்தையே நொறுக்க கொடுத்தார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் பாருங்க எல்லா மனிதர்களையும் நேசித்தார், எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார். ஆகையால் தான் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். பாவிகளுக்காக அடிக்கப்பட்டார், பாவிகளுக்காக நொறுக்கப்பட்டார், பாவிகளுக்காக தண்டிக்கப்பட்டார். ஆகவே எப்பேற்பட்ட பாவியான ஒரு மனுஷனும் இயேசுவினிடத்திலே வரலாம். இயேசுவினிடத்திலே வந்து பாருங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக, உடைய மீட்பராக, உடைய தேவனாக, உடைய ஆண்டவராக உடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், பிசாசின் தொல்லைகளிலிருந்து விடுதலையாக்குகிறார். செய்வனைகள், பிள்ளி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிய வேலைகள், பேய் கோளாறுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பாருங்க, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் செய்கிறார், அமைத்து தருகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கடந்த பல வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே முதலாவதாக முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு
நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே ஏற்கனவே 9 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், பிறருக்காக ஜெபிக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்தோம். பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே நமக்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நமக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்ம வீட்டாருக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய மீட்புக்காக, அவருடைய சரீர சுகத்துக்காக, அவருடைய சமாதானத்துக்காக, அவருடைய குடும்ப வாழ்வுக்காக, எல்லாவற்றுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், அதிகாரிகள், அவர்களுக்காக பாருங்க, தேசத்திலே நன்மையான காரியங்கள் நடப்பதற்காக பாருங்க, எவ்வளவு காரியங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த காரியத்துக்காகவெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது திருச்சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளுக்கு, திருச்சபையில் இருக்கக்கூடிய பாருங்க விசுவாச குடும்பத்தார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் திட்டமும் தெளிவுமாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 10வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 10வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை நம்பிக்கை? ஒரே நம்பிக்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, அந்த வார்த்தை. அப்ப நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 999 நம்பிக்கை இல்லை, ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அந்த ஒரே நம்பிக்கை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் அந்த ஒரே நம்பிக்கையா இருக்கிறார். வாசிப்போம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு உள் இருப்பதே, உங்களுக்குள் குடியிருப்பதே, உங்களுக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். ஒரு ரகசியத்தை சொல்றாரு, ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எவ்வளோ ஒரு ரகசியத்தை சொல்றோம்ல, யார்ட்டையும் சொல்லிடாத, சொல்லாதீங்கன்னா கண்டிப்பா நம்மளால சொல்லிடுவான் போயிட்டு. இங்க ஊழியக்காரர் மூலமாய் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் குடியிருப்பதே, உங்களுக்குள் வாசமாயிருப்பதே, உங்களுக்குள் தங்கி இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார்? மகிமை நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, மகிமை நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? செத்து போன நம்பிக்கை இல்ல, ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்பிக்கைலாம் இல்ல. சில ஆட்கள் பாருங்க, ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாத நம்பிக்கை கிடப்பா பாருங்க. கடைசியில் பார்த்தா, ஐயோ நம்பனே ஒண்ணுமில்லா போச்சு, அது ஒண்ணுமில்லாத காரியம், அதை போய் நம்பிட்டு கிடந்திருக்கேன் 15 வருஷம் வேஸ்டா போச்சு. மகிமை நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, மகிமை நம்பிக்கை. ஏதோ ஒண்ணுமில்லாத காரியத்தை நம்பிட்டு கிடக்கலங்க. மகிமை நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மகிமை நம்பிக்கை. சரி, மகிமை நம்பிக்கை என்றால் என்ன? மகிமை நம்பிக்கை என்று சொன்னால் எல்லாம் கவனிங்க. மகிமை என்றால் ஒளி என்று அர்த்தம், பிரகாசம் என்று அர்த்தம். நம்பிக்கை என்றால் எதிர்காலம் என்று அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. மகிமை நம்பிக்கை. அப்ப மகிமை என்றால் என்ன? ஒளி என்று அர்த்தம், பிரகாசம் என்று அர்த்தம். நம்பிக்கை என்றால் எதிர்காலம் என்று அர்த்தம். எனவே கிறிஸ்துவானவர்
எப்படிப்பட்ட நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால், மகிமை நம்பிக்கையாக, ஒளிமயமான எதிர்காலமாக நமக்குள்ளே என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒளிமயமான எதிர்காலமாக எனக்குள்ளே இருக்கிறார். எப்படிப்பட்ட எதிர்காலம்? ஒளிமயமான எதிர்காலம். பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க பாருங்க, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. நல்லா சொல்லுங்க, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. ஆமா, ஒண்ணுமில்லாத எதிர்காலம் கிடையாது. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது பாஸ்டர்? யாருக்கு தெரியும்? இல்ல இல்ல இல்ல, சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? ஒளிமயமான எதிர்காலம், ஒளிமயமான பிரைட்டான ஃபியூச்சர் எனக்கு என்ன செய்யுது? இருக்குது. ஆமென். ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு என்ன செய்யுது? இருக்குது. எனவே நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது என்று சொன்னால், மகிமையாக இருக்க போகிறது, பிரகாசமாக இருக்க போகிறது, பிரைட்டாக இருக்க போகிறது, ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, செழிப்பாக இருக்க போகிறது, வெற்றிகரமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாளைக்கு என்ன நடக்குமோ சொல்ல முடியாது பாஸ்டர். அடுத்த வருஷம் உயிரோடு இருப்போமோ இல்லையான்னு எவனுக்கு தெரியும்? புத்தி மாறணும், பேச்சு மாறணும். எது மாறணும்? ரெண்டு மாறல ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. வார வாரம் சபைக்கு வந்து எதுக்கு வர்றீங்க? நீங்க எதுக்கு வர்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 எதை மாத்திரம்? புத்தியை மாத்திரம், எண்ணத்தை மாத்திரம், பேச்ச மாத்திரம், பார்வையை மாத்திரம். இதெல்லாம் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஆமென். இருக்கிறீங்களா? அப்ப உங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுங்க, போல்டா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, சூப்பரா இருக்க போகுது. சில ஆண்டுலாம் வாயை திறந்து கேட்டவே கூடாது, நம்ம காது அழுகி போயிடும். என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? இந்த இருக்கம்ல, சபைக்கு 10 வருஷமா வந்தோம், இந்த இருக்கம்லவா என்னத்தை சொல்றது? இவ்வளவு வருஷம் என்னத்தை பிரசங்கம் கேட்டீங்க, என்னத்தை வார்த்தையை கேட்டீங்க, என்னத்தை சத்தியத்தை கேட்டீங்க? சொந்தங்க யாராவது கேட்டா என்னம்மா எப்படிமா இருக்கு? அந்த இருக்கம்ல உயிரோட இப்படியா பேசுறது? புத்தி இல்லாம இவ்வளவு வருஷமா வசனத்தை கேட்டுச்சு. தைரியமா பேச வேணாம். பாக்கெட்ல 1 ரூபா இல்லாட்டினாலும் தைரியமா பேச வேணாம். எல்லாம் இருக்கிறீங்களா? பாஸ்டர் ஒண்ணுமே இல்லாம எப்படி பேசுறது? உங்ககிட்ட தான் இல்லைங்க, உங்க அப்பாட்ட நிறைய இருக்குல்ல. எந்த அப்பாட்ட? இங்க இருக்காரு அந்த அப்பாட்ட இல்ல, பரலோக அப்பாட்ட. அவர்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான், உங்ககிட்ட இருக்கிறது ஒண்ணுதான். உங்களுக்கு தேவைன்னு அடுத்த சமய செகண்ட்லயே அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். எல்லாமே அடுத்த செகண்ட்லயே. அதனால அவர்கிட்ட நிறைய இருக்கிறது ஒண்ணுதான், உங்ககிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதான். கர்த்தர் சொல்றாரு, என்னும் மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பார்த்து இருக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அதனால உங்க பாக்கெட்ல, உங்க பர்ஸ்ல, உங்க பீரோல 1 ரூபா கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, விசுவாசமா பேசுங்க. எப்படி பேசுங்க? விசுவாசமா பேசுங்க. விசுவாசம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். விசுவாசம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஆமென். அப்ப எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? மகிமையா இருக்க போகுது, பிரகாசமா இருக்க போகுது, ஆசீர்வாதமா இருக்க போகுது, பிரைட்டா இருக்க போகுது, செழிப்பா இருக்க போகுது, வெற்றிகரமா இருக்க போகுது. எல்லாரும் இருக்கிறீங்களா? எனவே சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். எதை பாருங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒண்ணும் இல்ல, எங்க ஒண்ணும் சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை அடுத்த நிமிஷத்துல என்ன செஞ்சிடும்? மாறிடும். தேவன் அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஆமென். மாறாத கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், மாறாத தேவனை பாருங்கள், அவருடைய கல்வாரியை பாருங்கள், அவருடைய ரத்தத்தை பாருங்கள், அவருடைய தழும்பை பாருங்கள், அவருடைய காயங்களை பாருங்கள், அவருடைய முள்முடியை பாருங்கள். எல்லாம் என்ன செய்யும்? மாறும். சூழ்நிலைகள் கண்டிப்பா மாறும். அந்த வியாதி மாறும், அந்த தோல்வி மாறிடும். ஆமென். அந்த பயம் மாறும், அந்த தீமை மாறும். ஆமென். எல்லா கரண்ட் வைத்து சொல்லுவோம், கிறிஸ்துவானவர் ஒளிமயமான எதிர்காலமாக எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஒளிமயமான எதிர்காலமாக. எனவே என்னுடைய எதிர்காலம் மகிமையா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் பிரைட்டா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் செழிப்பா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் வெற்றிகரமா இருக்கும் என்று
வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். பேச பழகணும். பேச பழகணும். ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? அப்படி பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. இந்த நேரம் ஒன்றும் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய இருக்கிற மாதிரி பேச கற்றுக்கிறோம். நிறையா இருக்கிற மாதிரி பேச கற்றுக்கிறோம். ஆமென். அப்ப கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள என்ன செய்யறாரு? மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்துவ உள்ள வச்சுக்கிட்டு ஓட்டாண்டி மாதிரி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஓட்டாண்டி மாதிரி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உள்ள மகிமையின் கிறிஸ்து இருக்கிறார். மகிமையின் கர்த்தர் உள்ளே இருக்கிறார். உலகத்திலேயே பெரிய ஆள் அவர் தான். வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் அவர் தான். அவரை உள்ள வச்சுக்கிட்டு ஓட்டாண்டி மாதிரி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஓட்டாண்டி மாதிரி என்ன செய்யக்கூடாது? அந்த ஒரு மாதிரி செயல்படக்கூடாது. நல்லா மகிமையின் கர்த்தர் உள்ள இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்துல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வலிக்க ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. பல பைபிள் ஸ்டடியில தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல் ஷடாய், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷிக்கேனு, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷபயோத். இப்படி தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாமமாய் குறித்து நாங்கள் பைபிள் ஸ்டடியில தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமம் என்னன்னா நம்பிக்கையின் தேவன். அவருக்கு பேரே நம்பிக்கையின் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? நம்பிக்கையின் தேவன். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமம் நம்பிக்கையின் தேவன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இங்கே நான் பார்க்கிறோம் நம்பிக்கையின் தேவன். என்ன தேவன்? நம்முடைய தேவன் நம்பிக்கை அற்ற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறார். எல்லா காரியத்தையும் சொல்லுவோம். என்னுடைய தேவன் நம்பிக்கையின் தேவன். நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். கர்த்தரை நம்பி வந்தவனை கர்த்தர் நிச்சயமா காப்பாத்துவார். கர்த்தர் நிச்சயமா வாழ வைப்பாரு. நிச்சயமா வாழ வைப்பார். நிச்சயமா காப்பாத்துவார். நிச்சயமா உயர்த்துவார். ஆமென். ஆகவே நம்பிக்கையின் தேவன் மேலே உங்களுடைய கண்களை பதியுங்கள். நம்பிக்கையின் தேவன் மேலே உங்களுடைய முழு மனதை செலுத்துங்கள். நம்பிக்கையின் தேவன் உங்களை வாழ வைப்பார். என்ன பண்ண போறேனே தெரியல, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல, இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ஒண்ணுமில்லாம ஆயிருமோ தோணுது. இல்ல இல்ல பயப்படாதீங்க. நம்பிக்கையின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். மகிமையின் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்செடுத்தா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை கண்களாலே பாருங்கள், விசுவாசத்தினாலே பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மனம் சோர்ந்து போயிடாதீங்க, மனம் கரைஞ்சு போயிடாதீங்க, அப்படியே தொய்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். எனக்கு நம்பிக்கையின் தேவன் இருக்கிறாரு. விசுவாச தேவன் இருக்கிறார். ஆரோக்கியத்தின் தேவன் இருக்கிறாரு. அவர் என்னை வாழ வைப்பார். அவர் என்னுடைய பிள்ளைகளை கரை சேர்ப்பார். அவர் என்னை உயர்த்துவார் என்று என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். ஆமென். ஆகவே நம்பிக்கையின் தேவன் அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது நம்பிக்கையின் தேவன் என்ன பண்ணுவாராம்? சகலவித சந்தோஷத்தினாலும் சகலவித சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராம். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சகலவிதமான சந்தோஷம், சகலவிதமான சமாதானம். என்னதுங்க? சகலவிதமான சந்தோஷம், சகலவிதமான சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? நிரப்புவாராம். எனவே நம்பிக்கையின் தேவன் மேலே தொடர்ந்து பாருங்க, நம்பிக்கை வையுங்கள், விசுவாசத்தை வையுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை வாழ வைப்பார். அவர் சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே உங்களை என்ன செய்வார்? நிரப்புவார். எல்லாரும் இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் யார்? நம்பிக்கையின் தேவன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஜனங்கள் பாருங்க பலவிதமான காரியங்கள் மேலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் பலவிதமான காரியத்தின் மேல தங்களுடைய நம்பிக்கையை
வச்சிருக்கிறாங்க. அவங்க இருக்கட்டும். சில கிறிஸ்தவங்களே இப்படித்தான் இருக்கிறாங்க. ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சு. ஆனாலும் கூட சில காரியங்கள் மேலே ஆழமா இவருடைய நம்பிக்கையை செய்திருக்கிறார்கள், பதித்து வைத்திருக்கிறார்கள். ஏன் சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றும் சபைக்கு வந்தும் வெற்றி பெற முடியல? ஏன் தோத்து போயிடுறாங்கன்னா, இவங்க நம்பிக்கை பாருங்க பலவிதமான காரியத்தின் மேலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு தான் வர்றாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, தசபாகம் காணிக்கலாம் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் இவங்களுடைய நம்பிக்கை பலவிதமான காரியத்தின் மேலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சில காரியங்களை பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில கத்திரம் செய்ய முடியல. பாருங்க சில ஆட்கள் பாத்தீங்கன்னா பூனைக்குட்டி மேல விசுவாசம் வச்சிருக்கிறது. எதுக்கு மேல? பூனைக்குட்டி மேல நம்பிக்கை. எது மேல? ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, அப்படித்தானே? இருங்க வர்றேன். ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, என்னைய பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது. பூனைக்குட்டி மேல பூனை குறுக்க போச்சுன்னா போறது கிடையாது. ரசிக்கப்பட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? எலுமிச்சை பழத்து மேல நம்பிக்கை. யாருக்கு? சபைக்கு வர்றவங்களுக்கு. பாஸ்டர் எலுமிச்சை பழத்தை முதிச்சு விட்டேன், என்னாச்சு? இப்ப ஒன்றாகாது, என்ன பண்ண போறீங்க? அது ஒரு பழங்க, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் மாதிரி. அது ஒரு பழம், அது என்ன பண்ண போறீங்க? இல்ல எலுமிச்சை பழம் பாஸ்டர். என்ன எலுமிச்சை பழம்னு அதுக்கு வேற மாதிரி ஆயிடுறாங்க பாருங்க. மக்கள் விடவடத்து வேர்த்து விறுவிறுத்து ஆயிடுறாங்க பாருங்க. சில ஆட்களுக்கு பாருங்க தேங்காய் மேல நம்பிக்கை. எதுக்கு மேல நம்பிக்கை? எது மேல நம்பிக்கை? தேங்காய் மேல நம்பிக்கை. காலையில தேங்காய் உடைப்பாங்க, அது நேரம் உடையாது, அது தாறுமாற என்ன செஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கறிக்கொட்டை மேல நம்பிக்கை. எதுக்கு மேல நம்பிக்கை? கறிக்கொட்டை தெரியுமா? வீட்டில் கறி குழம்பு ஆக்குனாங்கன்னா இங்கேருந்து யாருக்கோ கறி சோறை தூக்கிட்டு போவாங்க தூக்குவாளியில். அந்த காலத்தில் தூக்குவாளியை தூக்கிட்டு போகும்போது வீட்டில் சொல்லுவாங்க, டேய் 2 கறிக்குட்டி எடுத்து அந்த தூக்குவாளிகளை போட்டு கொண்டு போடா. என்னடா என்ன பேய் பிசாசு உட்காந்துருச்சா, கறி வச்சு வர திங்க உடனே அடியா போட்டுச்சு. கறி சோறுக்கு ஆசைப்பட்டது பேய் பிசாசு, ஒன்னே அடிய போட்டுருச்சுன்னா அதனால 2 கறிக்கொட்டை தூக்கிடுச்சு, இந்த கறி குழம்புக்குள்ள போட்டு கொண்டு போ. கறி கொட்டைக்கெல்லாம பிசாசு பயப்பட போறேன். செருப்பு விளக்க மாதிரி நினைச்ச மாட்டேங்கிறேன். விளக்க மரம் கொண்டு போய் செருப்பை கொண்டு போய் முருங்கை மரத்தை கட்டி வச்சிருக்கிறது. பார்த்துருக்கீங்களா மூணு வேடிக்கைய? இவங்க கிறிஸ்தவங்க. இவங்க யாரு? கிறிஸ்தவங்க. இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. சில ஆட்களுக்கு இந்த பள்ளி மேல நம்பிக்கை. கெவிலி என்னது? ஜோ போச்சு, அந்த மூளையில அடிச்சுச்சுன்னா நீ குடும்பத்தில் சண்டை வர போகுது. அந்த மூளை தான் பாஸ்டர். அந்த மூளை இருக்கு பாருங்க, அந்த மூளை உங்க மூளை வெளியே எடுத்து என்ன செய்யணும், செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். உங்க மூளை எடுத்து டெஸ்ட் பண்ணணும். அந்த மூளை இருக்கு பாருங்க, அந்த மூளையில கத்துச்சுன்னா இன்னைக்கு என் மயன் சாணக்கு குடிச்சிட்டு வந்துச்சான், நீங்க என்ன நடக்க போதோ தெரியல, வீடை பிடிட்டு ஓடி போயிடுவான். மக்கள் பாருங்க பலவிதமான காரியத்தில் நம்பிக்கையை பதிச்சு வச்சிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பட்டுட்டாங்க, ஆனா புத்தி எங்க பதிக்கப்பட்டிருக்கிறது? எதிரியே பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதை இயேசு நாமத்துல சபிக்க வேணாம். அப்பாலே போ சாத்தானே, என் குடும்பத்துல சண்டை உண்டாக்குறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. இது தேவனுடைய குடும்பம். இயேசுவின் நாமத்துல என் குடும்பத்துல சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுறேன். இயேசுவின் நாமத்துல சமாதானத்தை என் குடும்பத்துல ரிலீஸ் பண்றேன். பிசாசுக்கு என் குடும்பத்து மேல அதிகாரம் கிடையாது. தேவன் என் குடும்பத்தை ஆட்சி செய்கிறாரு. பிசாசு என் குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நீங்க வர வேணாம். எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா ஆந்த இருக்கு பாருங்க, ஆந்த மேல நம்பிக்கை. ஆந்த பார்த்துருக்கீங்களா? ஆந்த இந்த தெருவுக்குள்ள இந்த போஸ்ட் மரத்தில் உட்காந்துடக்கூடாது, புஷ்ன்னு பார்த்துடக்கூடாது. போச்சு இன்னைக்கு தெருவுக்குள்ள எவனோ மண்டைய பட போறேன். தெருவுக்குள்ள எவனோ இன்னைக்கு மண்டைய போட போறேன். அது புஷ்ன்னு பார்க்குது, மனுஷன் மாதிரி இருக்கு பாருங்க. ஆந்த சின்னதா இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கத்தாழை இருக்கு பாருங்க, அதை கொண்டு பிடிங்கி வாசல் தொங்க விட்டு இருக்கிறது, தலைகளை தொங்கி. அது மேல மக்களுக்கு நம்பிக்கை. அது மேல தேவனுடைய பிள்ளைகளே
நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. இன்னமும் எதுலேயே போட்டு தொங்கிக்கிட்டு எல்லாம் இருக்கிறீங்களா? சில ஆட்களுக்கு வந்து தும்மல் விட்டுறக்கூடாது, துப்புன்னு கேட்டுக்க தும்மலை நடக்க போகுது. பார்த்துருக்கிறீங்களா? என்னங்க சொல்றது? எதுலயே பாருங்க, நீ பாருங்க, ஏதாவது செடியை கொண்டு வந்து வேற கொண்டு வந்து அதை இதை தொங்க விட்டா நல்லது நடந்துடுமா? எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாங்க, ஒரு குடி இருந்தாங்க பாருங்க, செடியை கொண்டு வந்து வளர்த்து. என்னடா அது என்ன கேட்டேன், மணி பிளான்ட் சார்னா. எனக்கு உண்மையாகவே அது என்னன்னே தெரியாது. மணி பிளான்ட்டு ஏதோ அந்த பேர் என்னது மணி பிளான்ட்டு அப்படின்னு, மணி பிளான்டா சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆராய் கேட்டேன், என்னங்க இல்லை அந்த மணி பிளான்ட் சார். மணி சார், மணி பணம். அப்போதான் எனக்கு புரிஞ்சு, ஓ பணம், இந்த செடியை வச்சா பணம் நிறையா. கடைசியில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் காலி பண்ணி ஓடியே போயிட்டேன். எழுத்தின்படி எங்க கஞ்சிக்கு வழி இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாமல் கடைங்கார உண்மையாக சொல்கிறேன். எனக்கு அப்போ தான் தெரியுது, ஒவ்வொரு பேரே மணி பிளான்டோ, மணி பணம் கொடுக்குற பிளான்டோ. மக்கள் பாருங்க, நீ கிறிஸ்தவங்களை தான் சொல்கிறேன், அவங்கள மற்றவங்கள விடுங்க. கிறிஸ்தவங்களை சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றோம், இன்னும் பலவிதமான காரியத்தில் நம்பிக்கை பதிச்சு வச்சிருக்கிறாங்க, போட்டு தொங்கிக்கிட்டு கிடக்குறாங்க. கர்த்தர் பாருங்க இவங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியலை. தூக்கி புட்டிங்க இதெல்லாம் வெளியில எரிஞ்சிச்சு. கர்த்தாவே, என்னுடைய ஒரே நம்பிக்கை நீங்க தான். 999 நம்பிக்கை இல்ல, என்னுடைய ஒரே நம்பிக்கை நீர் தான். நீர் என்னை வாழ வைப்பீராண்டவரே. எந்த ஒரு மிருகத்து மேல, ஊரும் பிராணி மேல, ஊரும் பிராணி, பறவை, செடி, கொடி பூரா பாருங்க, இதுலதான் நம்பிக்கை இருக்கே தவிர படைச்ச தேவன் மேல நம்பிக்கை இல்லை. புறாவையும் கோழி குஞ்சையும் பள்ளியையும் செடி கொடியெல்லாம் படைச்ச கர்த்தர், அவர் மேல நம்பிக்கை இல்லை. படைக்கப்பட்ட பொருளுக்கு மேல மனுஷன் என்ன செஞ்சிருச்சு? என்னைக்கு மனுஷன் பாவத்துல விழுந்தானோ அன்றைக்கே கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு செடி கொடி வேறு அது இது பாருங்க, பள்ளி புறா ஆந்த இந்த எல்லாம் அதுல போய் எலிக்குட்டி பூனைக்குட்டி இதுல நம்பிக்கை போயிடுச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு இதுல இருந்து எல்லாம் கண்கள் பிடிங்கி எடுக்கப்பட்டு கர்த்தர் மேலே, அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய தழும்புகள் மேலே என்ன செய்ய வேண்டும்? பதிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஒரே நம்பிக்கை கிறிஸ்து, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே ஒளிமயமான எதிர்காலம், பிரகாசமான எதிர்காலம் எனக்கு இருக்கிறது. ஆமென். அருமையானவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கும்படியாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எனவே படைத்த கர்த்தர் மேலே, ஜீவனை கொடுத்த கர்த்தர் மேலே, கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தின கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை நீங்க அடிக்கடி வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த சொன்ன பாருங்க சில காரியங்கள்லாம், இதுல இருந்தெல்லாம் உங்க கண்கள் எடுக்கப்படணும், இதுல இருந்தெல்லாம் கண்கள் பிடிங்கி எடுக்கப்படணும். அப்படின்னா நீங்க யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை அடிக்கடி வாயை திறந்து செய்ய ஆரம்பிக்கணும், சொல்ல ஆரம்பிக்கணும், அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும். அருமையானவர்களே, கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்ப சொன்ன பாருங்க, இந்த புஸ்தகத்தை கவனிங்க. உங்களுடைய அறிக்கை உங்களை ஆளுகை செய்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வாயை திறந்து எதை அறிக்கையிடுறீங்களோ அதுதான் அவங்களை என்ன செய்யுது? ஆளுகை செய்து, ஆட்சி செய்து, கண்ட்ரோல் படுத்துகிறது. வேற எதுவும் கிடையாது. நீங்க வாயை திறந்து எதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். அப்ப உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அடிக்கடி வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது என்ன செய்து உங்களை ஆளுகை செய்கிறது. உங்களுடைய நம்பிக்கையா? கிறிஸ்து தான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறார். சத்தியவேதத்திலே சங்கீதக்காரனாய் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாய் தாவீது தன்னுடைய நம்பிக்கையை அடிக்கடி தன்னுடைய வாயினாலே அவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். அருமையானவர்களே, கவனியுங்கள். தாவீதினுடைய வெற்றியின் ரகசியத்துக்கு காரணமே இதுதான். எத்தனை பேர் வெற்றி பெறணும் விருப்பப்படுறீங்க? நீங்க வெற்றி பெறணுமா? ஜெயிக்கணுமா? நல்லா கவனிங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது வெற்றி பெற்றதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா?
தன்னுடைய நம்பிக்கையை அவன் அடிக்கடி வாயை திறந்து அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். தன்னுடைய நம்பிக்கையை அவன் அடிக்கடி வாயை திறந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியவேதத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91:2 வாசிப்போம். சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்ன செய்வேன்? வாயை மூடிக்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்லல. சொல்லுவேன், வாயை திறந்து சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நான் நம்பி இருக்கிறவர் என்று என்ன செய்வேன்? நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப எதுல வெற்றி இருக்கிறது? சொல்றதெல்லாம் நாம் வெற்றி இருக்குது. நீங்க சொல்லல வெற்றி அடைய முடியவே முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் நான் வெற்றி இருக்குது. வீட்டுல உட்காந்துட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டே சொல்லலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? வீட்டுல துணியை துவைச்சுக்கிட்டே சொல்லலாம், காயை நறுக்கிக்கிட்டே சொல்லலாம். ஆமென். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நம்ம என்ன செய்யறது கிடையாது, சொல்றது கிடையாது, புலம்புறது. என்ன செய்யறது? துணி எடுத்து தொம்முன்னு அடிச்சுக்கிட்டு புலம்புறது. பார்த்துருக்கிறீங்களா? வரட்டு ஆள் இன்னைக்கு துணியை அடிச்சு துவைக்கிற மாதிரி துவைச்சு எறியுது இந்த ஆளை. சிரிக்கிறத பார்த்தாவே தெரியுது. ரைட்டு, வரட்டும் போ, கிழிச்சு எறியுது. இன்னைக்கு துணியை கிழிச்ச மாதிரி அடிக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? துணியை துவைச்சிக்கிட்டு, காய்கறி நறுக்கிக்கிட்டு, அரிசியை கழுவி போட்டுக்கிட்டு, சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லலாம். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை பார்த்து நீர் என் நம்பிக்கை என்று சொல்லுவேன். நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லலாமா? நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறேன். வண்டியில போய்கிட்டே சொல்லலாம், பஸ்ல போய்கிட்டே சொல்லலாம், ட்ரெயின்ல போய்கிட்டே சொல்லலாம், ஃபிளைட்ல போய்கிட்டே என்ன செய்யலாம்? சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒன்னும் விளங்காது, ஒன்னும் உருப்படாது. நம்மளை இந்த வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. இல்லை, கல்யாணம் முடிச்சு கிறுக்கு பைய குடும்பத்தில், என்ன குடும்பம்? கிறுக்கு பைய குடும்பத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. அவ்வளோதான். போ, என் தலை விதி. என்ன விதி? இப்படி பேசி பேசியே 25 வருஷம் போச்சு. போ, வாயை திறந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் மாற்ற உம்மாலே முடியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே எல்லாம் ஆகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அப்ப பாருங்க, சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? மாத்திரலாம். சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் மாத்திரலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சொல்லி சொல்லியே எல்லாவற்றையும் மாத்திரலாம். ஆமென். சொல்லி சொல்லியே மாத்தலாங்க. கண்டிப்பா மாத்தலாம், மாத்த முடியும். அப்ப சங்கீதக்காரனாய் தாவீது அவன் பாருங்க வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அவன் அடிக்கடி தன்னுடைய நம்பிக்கை என்ன செய்து கொண்டே இருந்தான், சொல்லிக்கொண்டே இருந்தான். அவங்க அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாரு. போய் ஆட அந்த வயல்ல, அந்த தோட்டத்துல, அந்த புல்வெளியில மேய்க்க விட்டுட்டு மரத்தடியில உட்காந்து அந்த கிண்ணறத்தை எடுத்து அப்படியே நல்லா வாசிச்சு கர்த்தரை என்ன செய்யறான்? ஆராதிக்கிறான், கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். நம்பிக்கை என்ன செய்யறான்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எனவேதான் கர்த்தர் பாருங்க இவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவை என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் அரசாட்சி பண்ணான், ஆட்சி செஞ்சான். யாரு? சங்கீதக்காரனாகிய 40 வருஷம் பாருங்க ராஜாவா இருந்தான். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். உயர்வு இங்கதான் இருக்குது, வெற்றி இங்கதான் இருக்குது, ஜெயம் இங்கதான் இருக்குது. உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 7:1. 7ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை
விளக்கி ரட்சியும். என் தேவனாய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். எப்படி பேசுறான் பாருங்க. உம்மை என்ன செய்கிறேன்? நம்பி இருக்கிறேன். வாசிப்போம் சங்கீதம் 25:2. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 31:6. வீண் மாயைகளை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கர்த்தரையும் இல்ல, கர்த்தரையே நம்மை நம்பி இருக்கிறவங்களை நம்பி இருக்கிறேன். இல்ல 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 இல்ல, கர்த்தரையே என்ன செய்திருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். வாசிப்போம் சங்கீதம் 55:23. நீ அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாயிலும் விளைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். நானும் உம்மை நம்பி இருக்கிறதுனால அவருடைய ரிசல்ட் என்ன? சத்திய வேதத்துல நான் பார்க்கிறோம். தாவீது தீர்க்காயசும் மகிமையும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் தன் ஜீவன் போய் தன் பிதாக்களோட மரித்தான். கொஞ்ச வயசுல செத்து போயிடல. தாவீது தீர்க்காயசாய் வாழ்ந்தான், மகிமையாய் வாழ்ந்தான், செல்வமாய் வாழ்ந்தான், ஐஸ்வர்யம் உள்ளவனாய் வாழ்ந்தான். தன்னுடைய நம்பிக்கையை அடிக்கடி வாயத்திறது என்ன செய்கிறான்? அறிக்கை எடுகிறான், வெளிப்படுத்திக் கொண்டே வந்தான். சங்கீதம் 71:5. கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். என் சிறு வயது தொடங்கி, இன்னைக்கு நேற்று இல்ல, என் சிறு வயது தொடங்கி நீர் என் நம்பிக்கையாய் இருக்கிறீர். ஆமென். சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாய் தாவீதை குறித்து இங்கே நான் இவ்வளவு வசனங்களை உங்களுக்கு எடுத்து நான் காண்பித்தேன். எதற்காக பாசி இவ்வளவு வசனத்தை எடுத்து காமிச்சீங்க? அவன் அடிக்கடி அப்பப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பாருங்க, அவன் என்ன பண்ணுனா தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தான். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் அவன் பாயை திறந்து தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தல. பாருங்க, அடிக்கடி அப்பப்ப தன்னுடைய நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தான். சூழ்நிலையை பார்க்கல, பிரச்சனையை பார்க்கல, போராட்டத்தை பார்க்கல, எதையுமே பார்க்கல. பாருங்க, தன்னுடைய நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்தி கொண்டே வந்தான். அதனாலதான் பாருங்க வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்றான். பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீதுடைய நம்பிக்கை யார்? கர்த்தர். ஆமென். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுடைய நம்பிக்கையை அடிக்கடி வெளிப்படுத்திக் கொண்டே வாருங்கள். ஆமென். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் நம்பிக்கை என்று சொல்லுவேன். அப்ப சொல்றதுதான் வெற்றியே. அப்ப சொல்லலைன்னா உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா, உம்முன்னு மூடிட்டே இருந்தா வெற்றி வராது. நல்லா எந்திரிச்சு தைரியமா பேசுங்க, போல்டா பேசுங்க, கதவை பூட்டிக்குங்க. நல்ல வீட்டுக்குள்ள இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் நடங்க. வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே என்ன செய்யுங்க? சொல்லுங்க. பக்கத்து தோப்பு இருந்துச்சுன்னா நல்லா நடந்துகிட்டே என்ன செய்யலாம்? சத்தமா சொல்லலாம். ஆமென். நல்லா சொல்லலாம். உட்காந்து அங்கேயும் உட்காந்து ஊரு கதை, சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதையெல்லாம் காதை கொடுத்து கேட்கறதுக்கு பதிலா தனியா போய் உட்காந்து உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யலாம்? நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆமென். உங்களுடைய நம்பிக்கையா கிறிஸ்து. கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரனாய் தாவீதை போல நாமும் நம்முடைய நம்பிக்கையை அடிக்கடி நம்முடைய வாயினாலே, நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தி கொண்டே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென். சத்திய வேதத்திலே எசேக்கியா என்ற ஒரு யூதாவின் ராஜாவை குறித்து
நாம் பார்க்கிறோம். சத்தியவேதத்திலே இவனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்ததிலே இவனை போல ஒருவனுமே எழும்பினதே கிடையாது. இதுக்கு முன்னதாகவும் அப்படிப்பட்ட ஆள் எழும்பினது இல்லையா, இதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஆட்கள் வந்ததே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலே வைத்திருந்தான் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவன் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. போதும், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகணுமா? எசேக்கியா குறித்து பார்க்கிறோம். யூதாவின் ராஜாக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. யூதாவின் ராஜாக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவின் ராஜாக்கள் யாருமே இவனை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சவங்க கிடையவே. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தானா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலங்கள் உண்டானது. போகிற இடத்துல வாசல் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் பாருங்க, எல்லா காரியத்தையும் இவனுக்கு வாய்க்கப்படுகிறார். ஜெயத்தை உண்டாக்கி தருகிறார். வெற்றியை உண்டாக்கி தருகிறாரு. ஏன்னா இவன் முழு நம்பிக்கையையும் யார் மேல வச்சிருந்தான்? கர்த்தர் மேலே. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேலே வையுங்கள். எந்த மனுஷன் மேலே வைக்காதீங்க. எந்த மாமா மேலையும் மச்சா மேலையும் சித்தப்பா மேலையும் பெரியப்பா மேலையும் யாரு மேலே வைக்காதீங்க. நான் சொல்றேன், எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரையும் நம்ம அன்பு கூறுகிறோம், எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா நம்முடைய நம்பிக்கையை எந்த மனுஷன் மேலே என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் சொல்றார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுகிறதுக்கு அவன் எம்மாத்திரம். இன்னைக்கு இருப்ப நாளை காலையில் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். நான் என்னைக்குமே இருக்கிறேன். நான் என்னைக்குமே இருக்கிறேன். இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். நம்முடைய தேவன் உயிர் உள்ள தேவன். ஆமென். ஒரு செத்து போன சாமியை நமக்கு முட்டுக்கிட்டு இருக்குல்ல, ஒரு செத்து போன கடவுளை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கலங்க. ஜீவனுள்ள தேவனை, மெய்யான தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல என்ன செய்யுங்க? வையுங்கள். ஆமென். எசேக்கியா ராஜாவை போல நாமும் பாருங்க, இப்படிப்பட்டவருடையவளாய் நாம் இருக்க வேண்டும். மனிதரின் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. மனிதர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். மனிதர்களை கர்த்தர் என்ன செய்வாரு? பயன்படுத்துவாரு. மனிதர்கள் ஒரு ஏதுக்கள், அவ்வளவுதான். அவங்க ஆதாரம் கிடையாது, அவங்க ஊற்று கிடையாது. கர்த்தர் தான் ஆதாரம், கர்த்தர் தான் ஊற்று. ஆனால் கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் மனிதர்கள் என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். ஆமென். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு? கொண்டு வந்து கொடுக்க வைப்பாரு. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கும் பொழுது, மனுஷன் மேல வச்சுட்டீங்கன்னா அவர் இன்னைக்கு இருப்பாரு, நாளை காலை என்ன செய்வாரு? டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். நாளை காலைல கையெழுத்து போடுறீங்கன்னு சொன்னவர் அன்னைக்கு நைட்டு நைட்டா டிரான்ஸ்ஃபர், அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டாரு. ஐயோ நம்பி இருந்தேன், இப்படி போயிட்டாரு. கர்த்தர் என்ன செய்யுங்க? நம்புங்க. கர்த்தர் மேல கண்ணை வைங்க. அவர் கையெழுத்து போட வைப்பார். அவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அவர் அனுகூலங்களை உண்டாக்கி தருவார். ஆமென். அவர் வெற்றியை தருவார். எல்லாரும் இருக்கிறீங்களா? சத்திய வேதத்திலே பாருங்க, ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? புறஜாதியார்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். ஆமென். புறஜாதியார்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புறஜாதியார்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறோம். புறஜாதியார்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். யார் மேலே நம்பிக்கை வைப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேல் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள். புறஜாதியார்கள் என்றால் யார்? ஆபிரகாமின் சந்ததியை அல்லாத மற்ற எல்லாரும்.
நாம் எல்லாம் புறஜாதியார்கள். பாருங்க, அப்ப நாம் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே வைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் எதற்காக அவர் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்மை வாழ வைப்பார் என்று, ஆமென். அவர் நம்மை சுகமாக்குவார் என்று, ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்முடைய முழு நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமா உங்களை வாழ வைப்பாரு. கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தை வாழ வைப்பாரு. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. நிச்சயமா வாழ வைப்பா, நிச்சயமாய் காப்பாற்றுவா. அநேகரை வாழ வச்சிருக்கிறாரு. உங்களை என்ன செய்வாரு? வாழ வைப்பார். உங்களை செழிக்க பண்ணுவார். எனவே எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் உங்க நம்பிக்கைய விட்டுவிடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே, நம்முடைய நம்பிக்கையார் கிறிஸ்து தான் நம்முடைய நம்பிக்கையை. அப்ப அடிக்கடி எதை அறிக்கையிடணும்? கிறிஸ்துவ அறிக்கையிடணும். அவருடைய தழும்புகளை அறிக்கையிடணும், அவருடைய காயங்களை அறிக்கையிடணும். அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை அறிக்கையிடணும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல், சோர்வில்லாமல். ஆமென். சில சமயம் சோர்ந்துருவாங்க. அப்படியே சோர்ந்துடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமா செய்வார். நிச்சயமா கர்த்தர் எனக்கு பண்ணுவாரு. கர்த்தர் நிச்சயமா எனக்கு இதை என்ன செய்வார்? எனக்கு இதை வாய்க்க பண்ணுவாரு. ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? முதல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வாய்க்க செய்வாரு. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்குவாரு. சோர்ந்து போகாதீங்க. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. ஆமென். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமா இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். நிச்சயமா நிறைவேற்றுவார். நிச்சயமா இந்த வாக்கு தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமென். ஆகவே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் இருங்கள். ஆமென். சத்தியவேதத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். ராஜாவின் மனிதன் ஒருத்தன் பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பிள்ளையினுடைய சரீர சுகத்துக்காக ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, போவோம் பையன் சுகமாயிட்டான், போவோம் பையன் சுகமாயிட்டான். ஆண்டவரே, நீங்க வந்து என் பிள்ளை மேல கையை வச்சு தொட்டு தடவி அப்படி சுகமாக்குவீங்கன்னு நினைச்சேன் ஆண்டவர். இல்ல இல்ல, நீ போ, என்ன செஞ்சுட்டான்? சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்தான்? போனான். எதை நம்பி போனான்? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீங்க எதை நம்பி போறீங்க? இயேசு சொன்ன வார்த்தைய நீங்க இந்த வேத பகுதியை வாசித்து பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்குது. நீங்க போய் பாருங்க. இயேசு எப்ப சொன்னாரோ அதே அந்த செகண்ட்ல, அந்த நிமிஷத்துல அவன் மகன் என்ன செஞ்சான்? சுகமாயிட்டான். இயேசு சொன்ன வார்த்தைய நம்பி போறான்.
பாருங்க, கர்த்தர் செஞ்சார், அவனை சுகமாக்கிட்டார். நான் சொல்றேன், நீங்க வார்த்தையை நம்ப வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகவே வார்த்தையும் தேவனும் ஒன்றே. இயேசுவும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. ஆகவே நீங்கள் எதை நம்பணும்? வார்த்தையை நம்பணும். எதை நம்பணும்? வார்த்தையை நம்பணும். இந்த வார்த்தை மேல கண்ணை பதிங்க, இந்த வார்த்தையில நம்பிக்கை வைங்க, இந்த வார்த்தையில விசுவாசத்தை வைங்க. இந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும், இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? லிஃப்ட் அப் பண்ணும், இந்த வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆமென். வார்த்தையை நம்பி போனான். கர்த்தர் செஞ்சார், அவனுக்கு சுகத்தை மகனுக்கு கொடுத்தார். ஆகவே வார்த்தையை நம்பி என்ன செய்யுங்கள்? ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். யார் மேலே நம்பிக்கை வைக்கவும்? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். சகலவித நன்மை சம்பூர்ணமாய் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்ப சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலதான் உங்க கண்ணு இருக்கணுமே தவிர மற்ற எந்த மனிதர் மேல நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா சகலவித நன்மைகளையும் அவர் உங்க காலில் வந்து போடுவார், போட வைப்பாரு. மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துவார், காகங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். கொடுக்காத காகத்தை கூட கொண்டு வந்து என்ன செய்வாரு? கொடுக்க வைப்பாரு. ஆமென். மீனை கொண்டு வந்து கொடுக்க வச்சாரு. வாயில பணம் இருக்குது, காக்கா வந்து கொடுக்குது. கழுதையை பேச வைக்கிறாரு. நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் முடியும். ஆகவே ஜீவனுள்ள தேவன் மேலே, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் மேலே, உங்களை மீட்டெடுத்த தேவன் மேலே, உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள். சகலவித நம்பிக்கை சகலவித நன்மைகளையும் கர்த்தர் செய்வார், உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள்.